ஃபேட் லாஸ் அண்ட் மசில் கெயினுக்கு 1 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் வேணும், 2 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் வேணும் எல்லாரும் சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்றாங்களா? டோன்ட் வெரி, நான் இருக்கேன், இதை ஈஸியா சொல்றேன். ஃபர்ஸ்ட்லி நம்ம இந்தியன் டயட்ல ப்ரோட்டீன் ரொம்பவே கம்மி, அதே கார்ப்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் நம்ம கவர்மெண்ட் ஆர்டிஏ படி ஒரு பர்சனுக்கு 0.8 1 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் பர் கிலோகிராம் ஆஃப் பாடி வெயிட்டுக்கு தேவைப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 60 கிலோ பாடி வெயிட்ல இருக்கேன்னா எனக்கு 48 to 60 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு தேவைப்படும். பட் இதுவே நம்ம ஊர்ல பாதி பேருக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ இப்போ நீங்க பிகினரா இருக்கீங்க, இப்பதான் ஜிம் ஸ்டார்ட் பண்றீங்க, ப்ராக்ரஸ் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த மினிமம் ரிக்வயர்மெண்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 4 to 8 வீக்ஸ் நல்லாவே ப்ராக்ரஸ் தெரியும். அதுக்கப்புறம் உங்க ப்ராக்ரஸ் கொஞ்சம் ஸ்லோ ஆகும். இதை தான் நம்ம ஃபிட்னஸ்ல பிளாட்டூ அப்படின்னு சொல்லுவோம். நீங்க இந்த பிளாட்டூ ரீச் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நீங்க உங்க ப்ரோட்டீன் கோலை கொஞ்சமா ஏத்திக்கலாம். அதாவது 1.2 கிராம்ஸ்ல இருந்து 1.5 கிராம்ஸ் இருக்கும் நீங்க அங்கே ஏத்திக்கலாம். அண்ட் சப்போஸ் இப்போ நீங்க ஜிம்முக்கு கன்சிஸ்டண்டா போறீங்க, ஒரு இன்டர்மீடியட்ல இருந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போயிட்டீங்க அப்படின்னா தாராளமா 1.6 to 2 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் பர் கிலோகிராம் ஆஃப் பாடி வெயிட்டுக்கு நீங்க எடுக்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட், பிகினர்ஸுக்கு உங்க ப்ரோட்டீன் கோலை அச்சீவ் பண்றதோட ஜிம்முக்கு போறது, ஃபார்ம் ஒழுங்கா கத்துக்கிறது, ஒர்க் அவுட்ஸ் கத்துக்கிறது தான் முக்கியம். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா ப்ரோட்டீன் கோலை உங்க பேர் மினிமமா வச்சுக்கோங்க. நீங்க ப்ராக்ரஸ் ஆக அந்த ப்ரோட்டீன் இன்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிளாட்டூ எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு தெரியணும்னா கமெண்ட்ல பிளாட்டூன்னு போடுங்க, உணர்வு வீடியோ தனியா போடுறேன்.